அனைவருக்கும் வணக்கம். அரசியல் தலைவர்களிலேயே ஒரு கூட்டத்தை எப்படி கையாள வேண்டும், ஊடகத்துறையினருக்கு எந்த அளவுக்கு சுதந்திரத்தையும் எந்த அளவுக்கு சிக்கல் இல்லாத ஒரு கூட்டத்தையும் தர வேண்டும் என்பதில் மிகவும் குறிப்பாக எல்லாத்தையும் உணர்ந்து எந்த சிக்கலும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் எந்த கூட்டத்திற்கு வந்தாலும் மற்ற தலைவர்கள்லாம் கூட்டத்தில் 2 மணி 1 மணி 3 மணிக்கெல்லாம் போய் பேசுவாங்க. அவர் மட்டும் அப்படி இல்லை. எல்லா கூட்டங்களிலும் 10 மணிக்குள்ள அவர் பேசி முடிச்சிருவாரு. காரணம், அது 10 மணிலேயே 9 மணிக்கு முதல்ல தொடங்கும் போதே அன்றைய முக்கிய செய்திகளை பேசிவிட்டு, இன்னைக்கு இதுதான் முக்கியமான செய்தி, நாங்கள் அது பிறகு கொஞ்சம் பேசுவோம், அதனால சீஃப் ரிப்போர்ட்டர்லாம் கிளம்புங்க, போய் தலைப்புச் செய்திகளை ஏற்றிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 ப்ரெஸ் மீட் 5 ப்ரெஸ் மீட் எல்லாம் பார்த்துட்டு வந்து மிகவும் நெருக்கடிகளோடு உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு உங்கள் கஷ்டம், உங்கள் சிக்கல்கள் அந்த இடத்திலிருந்து புரிந்து வந்தவன் நான் என்பதால் மிகச் சுருக்கமாக பேசி விடுகிறேன். சுருக்கமாக பேசுறேங்கிறது தான் இவ்வளவு நீளமா பேசியிருக்கேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பொது புத்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, பொது சமூகம் எதை புரிந்து கொண்டிருக்கிறதோ, எதை எப்படி நடத்துகிறதோ அதை அப்படியே சொல்வதற்கு ஒரு கலை படைப்பு தேவையில்லை. கலை சாமானியர்களுக்கானது, சரியாக சொன்னால் மைனாரிட்டிகளுக்கானது. பொதுவா நமக்கு இப்போது இந்த தலைமுறைக்கு நாம் உட்பட சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும் நம்பிக்கை குறைந்து வருகிறது, அல்லது நீதிக்காக காத்திருக்கிற பொறுமை நமக்கு குறைந்திருக்கிறது. எந்த குற்றம் நடந்தாலும் நாம் விரும்புகிற நியாய தீர்ப்பு என்னன்னா, அவங்கள என்கவுண்டர்ல போட்டுறணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மொத்த சமூகம் மொத்தம் நாடும் எதிர்பார்க்கிறது. என்கவுண்டர்னா என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரண மாவுக்கட்டு கையங்காலையும் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் வந்து அடுத்த நாள் மாவுக்கட்டு போட்டு கூட்டிட்டு வந்துட்டான்னா நமக்கு பாதி நீதி வென்று விட்டதாக நாம் நம்புகிறோம். அதுல காசு இல்லாதவனுக்கு உண்மையான கட்டு, பணம் இருக்கிற குற்றவாளிகளுக்கு அந்த கட்டுக்குள்ள ஒன்று இருக்காது, வெறும் கட்டுத்தான் இருக்கும் என்பது நம்மில் பலருக்கு தெரிந்திருக்கு, நியாயமில்லை. அப்படி என்கவுண்டரையும் மரணத்தையும் உடனடி தண்டனையாக கருதுகிற இந்த சமூகத்தில் இந்த படம் நீதி தருகிற, நீதிமன்றம் தருகிற மரண தண்டனையே வேண்டாம், அதை மீண்டும் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்பதை பேசுகிறார். அந்த வகையில் தயாள் பத்மநாபன் வெறும் ஒரு வணிகத்திற்கான இயக்குனர் அல்ல, அவர் இந்த சமூகத்திற்கான பொறுப்பை உணர்ந்து படத்தை எடுத்திருக்கிற இயக்குனர். அவர் கன்னடத்தில் தனக்கென ஒரு பாணியை வைத்து, தனக்கென ஒரு வட்டத்தை வைத்து, இங்கு நாம் யாரையெல்லாம் போற்றினோமோ அந்த போற்றப்படுகிற ஒரு இயக்குனராக தமிழ்நாட்டிலிருந்து போய் கன்னடத்தை வெற்றி கொண்டிருக்கிற ஒரு இயக்குனர். அவருக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த படம் வந்து இது முன்னோட்டம் என்பதனால் இதுக்கு மேல் நான் கதைக்குள்ள நான் போக விரும்பல. இது முன்னோட்டம். தர்புகா அவர்களை பற்றி ஷான் பேசியவர்கள்லாம் தொட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள். 7வது மனிதன்ல ஒரு பாட்டு வரும், ஒரு பாரதியார் பாட்டு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை, எல் வைத்தியநாதன் சார் பண்ணியிருப்பாங்க. ஒரு அற்புதமான பாட்டு. அந்த பாடலுக்கு அடுத்தபடியாக பாரதியாரை எல்லா இடத்திலும் கொண்டு சேர்க்கிற ஒரு பாடலை தர்புகா தந்திருக்கிறார். வாழ்த்து. பாரதியார் பாட்டுகளை கூட நம்ம கேட்டிருப்போம். எல்லா சபைகளிலும் பாரதிக்கு இடம் உண்டு, பாரதிதாசனுக்கு இடம் இல்லை. அதில் இருக்கிற அரசியல் மிகவும் நுட்பமானது. ஒரு கனக சொற்புதத்தினம் தன்னை பாரதிதாசனாக அறிவித்துக் கொண்டாலும் கூட பாரதியை ஏற்றுக்கொண்டவர்கள் பாரதிதாசனை நிராகரிக்க செய்கிறார்கள், அது மறைத்து விடுகிறார்கள், மறந்து விடுகிறார்கள். அப்படி ஒரு பாடலை எடுத்து முத்தம் கொடு என்கிற, அது பவேந்தர் பாடல். நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கணும்னு நினைச்சேன், அதுல பார்த்தேன் பாடல் கவிஞர் பாரதிதாசன் இருந்தது. தயவு செய்து அதை பாவேந்தர் பாரதிதாசன் என்று மாற்றிக்கொள்வது. அவர் பாடல்கள்லாம் நமக்கு எழுச்சி மிக்க பாடல்களாக தான் தெரியும். அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிக மென்மையான பாடலை எடுத்து தயார் பண்ணியிருக்காரு. எல்லாம் இந்த கதைகளை பேசிட்டு அதுக்கான பாடலுக்கான காட்சிகள் எல்லாம் பேசும்போது, நான் உங்களுக்கு 2 பாட்டு அனுப்புறேன் சார், நைட்டு கொஞ்சம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. என்கிட்ட யாரு பாட்டுங்க அப்படின்னு. பாட்டு யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம், இல்ல தெரியலன்னா கேளுங்க, நான் சொல்றேன், பாட்டு மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு அனுப்புனாரு.
இந்த 2 பாடலும் பாரதியார் பாட்டும் இந்த பாரதிதாசன் பாடலை அனுப்பினார். கேட்டா சார் இது எப்படி சார் முடியுமா பாடலாக்க? இல்ல தர்புகா பண்ணுவாருன்னு சொன்னார். அப்போ அந்த பாடலை எடுக்கும் போதே அவருக்கு இசையமைப்பாளர் நம்பிக்கை இருந்தது. இந்த நம்பிக்கையை மிக அழகாக கொண்டு சேர்த்திருக்கிறார். பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் இந்த படம் மிகப்பெரிய நினைவஞ்சலியாக இருக்கு. ஒளிப்பதிவாளர் பன்னீர் அவர் வரல, ஒரு ரொம்ப ஒரு சீனியர் ஒளிப்பதிவாளர். அவர் வந்து இந்த படத்தினுடைய இவருடைய தயாளனுடைய வேகத்துக்கு ரொம்ப கஷ்டம் ஈடு கொடுக்கறது. பொதுவாக பன்னீர் சார் படம் பண்ணும்போது ஷார்ட்டை என்ன வேணுங்கிறத சொல்லிட்டு இயக்குநர்கள் ஒதுக்கி விடுவார்கள். பன்னீர் தான் வந்து அவர் வைப்பார், ஷார்ட் வைப்பார், அவர் தான் லைட் வைப்பார். லைட் எங்கே வைக்கணும், அதுக்கு அந்த ஸ்டாண்டு எத்தனை ஃபில்டர் இருக்குன்னு சொல்லி பாவம் அவருக்கு இவருக்கும் கொஞ்சம் இவருக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு அவருக்கு 2 நாள் ஆச்சு. அதுக்கு பிறகு ஒரு வழி கொண்டு வந்துட்டாரு. வாழ்த்துக்கள். வெற்றிக்கு பொதுவாக ஒரு வெற்றி என்பதனுடைய பேர் போலவே நடிகர் வெற்றி வந்து ஒரு கதையை தேர்ந்தெடுத்தல், அது நல்ல கதை அப்படிங்கிற பெயரை அவர் பெற்று வைத்திருக்கிறார். இந்த படம் அதற்கு மேலும் ஒரு சான்று. மற்றும் என்னுடைய சக தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். எல்லோரும் முன்மொழிந்திருக்கிறதை நானும் வழிமொழியத்தான் வேண்டும். ரங்கராஜ் சார் அவர் சொல்லும்போது எங்கெங்கேயும் யாரையோ சொல்லி கடைசியில் இந்த கேரக்டர் சார் ரங்கராஜ் பாண்டே முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. இல்லை இல்லை, ரங்கராஜ் பாண்டே வேணுமான்னு கேட்குறீங்களா, முடிவு பண்ணியிருக்கீங்களான்னு நான் கேட்டேன். இல்லை சார் முடிவு பண்ணியிருக்கேன் சார், பேசிட்டேன் சார்னாரு. பேசிட்டு வந்த பிறகு கருத்து எப்படி சார் சொல்றது அப்படின்னு. அரசியல் ரீதியாக நேர் எதிர்கோணத்தில் நிற்கக்கூடியவன் நான், அல்லது இங்க இருக்கிற நாங்கள். நான் உண்மையிலேயே அவரை எதிர்கொள்வதற்கு வந்து ஒரு சின்ன தயக்கத்தோடு தான் இருந்தேன். சார் இன்னைக்கு பழனிசாமி கதை சொல்ல போனோம், வரீங்களான்னு கேட்டாரு இயக்குனர். நான் நடிகனாகவோ இல்லை அவர் நண்பனாகவோ இருந்திருந்தால் நிச்சயமா வந்திருக்க மாட்டேன். பார்த்துக்கலாம் சார், இந்த இதில் கதையிலும் எழுத்திலும் பங்கு இருப்பதால் வரேன் சார். அங்க பொதுவாக தான் பேசணும், வேற எதுவும் இல்லை. படப்பிடிப்பு தளத்திற்கு வந்த பிறகு பொதுவாகவே நமக்கு எப்பவுமே முன் முடிவுகள் இருக்கும்ல. இப்போதும் ஒருபோதும் நான் அவருடைய அரசியலோடு முரண்பட்டு தான் இப்ப அதை மறுபடியும் சொல்றேன். ஆனால் நடிகராக அவருடைய அர்ப்பணிப்பு வந்து எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைத்தது. எந்த இடத்திலும் அவர் தன்னுடைய அறிவு கொண்டு எந்த காட்சியும் அணுகவே இல்லை. இது தப்பு, இது சரின்னு எதுவுமே சொல்லல. இது இப்படி பண்ணா சரியா இருக்குமா, அப்படி பண்ணா சரியா இருக்குமான்னு கேட்டாரு. அந்த இயக்குனர் என்ன எதிர்பார்த்தாரோ, என்ன எதிர்பார்த்து எழுதணுமோ, முடிந்தவரை அதை கொண்டு வர்றதுக்கு அவர் காட்டிய ஆர்வம் நாம் அறிந்த ரங்கராஜ் பாண்டியன். அதற்கு பிறகு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், வெளியில் அவருக்கு என்ன ஆளுமை இருக்கோ அந்த படப்பிடிப்பு அரங்கத்திற்குள் வரும்போது அந்த கிரீடத்தை அவர் சுமந்து கொண்டு வரவில்லை. கேரவான்குள்ள வச்சிருந்தாரான்னு தெரியாது, இல்லை வீட்டிலேயே கழட்டி வச்சிட்டாரான்னு நாங்க பார்க்கவே இல்லை. ஒரு போன் அவர் வந்து கேமராவுக்கு முன்னாடி பேசவே இல்லை. எப்போதும் ஒருத்தர் அழைத்து அவருக்காக ஒரு செகண்ட் கூட காத்துக்கிட்டு இருந்தது இல்லை அவர் வர்றதுக்காக. இன்னொன்னு போய் கேரவான்ல உட்காருங்கன்னு சொன்னாருன்னா அவர் நான் வேணாம் சார், நான் அங்கேயே இருக்குன்னு பக்கத்திலேயே சேர் போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அது உண்மையிலேயே அவருடைய அர்ப்பணிப்பை நான் வியந்து பாராட்டுகிறேன். ஒரு இதுல ஒரு டயலாக் வரும், இவர் சொல்றாரு சட்டத்தை பத்தி அவர் பேசும். இது இந்த படம் என்னவென்றால், இந்த படம் ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த படம் காட்சிகளை விடவும் உரையாடல் மூலமாக மிகப்பெரிய தர்க்கத்தையும் விவாதத்தையும் ஒவ்வொரு காட்சிகளுக்குள்ளும் நடத்தி கொண்டே போகிற படம் தான் இது. ஒரு தூக்கு தண்டனை கைதி அரசினுடைய கருவியாக இருக்கிற ஒரு ஜெயிலர், இவங்க 2 பேருக்கும் நடக்கிற பெரும்பான்மையான உரையாடல் தான் இந்த படம். அந்த அரசினுடைய அதிகாரத்தினுடைய சின்னமாகத்தான் அவர் வந்து பாண்டி பண்ணியிருப்பாரு. அதுல பேசும்போது ஒரு டைலாக் வரும், ஒரே நாடு ஒரே சட்டம். சார் இது நீங்க எனக்குன்னே எழுதுனீங்களா சார், என்ன வச்சு பேச வைக்கிறீங்கன்னாரு. உண்மையிலே அவருடைய பணி புரிந்தது மிகவும் நல்ல அனுபவம் சார். நம்ம வெளியில அரசியலா எல்லாத்துலயும் சண்டை போடுவோம், இன்னும் 100 படங்களுக்கு மேல் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ஆசையும் தூண்டக்கூடிய விதத்தில் அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருந்தது. ஏனென்றால் மாற்று கருத்து பேசும்போது நம்ம எதையும் பேசுறோம், அதில் சரியாக இருக்கிற விஷயத்தை மிகச்சரியாக நாம் அடையாளம் காட்ட வேண்டும் என்கிற உண்மையோடு நான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். மற்றும் நம்பி சிவா, லிசி,
மதன், அருவி மதன் தான். எனக்கு தான் அருவி முதல் படம். நானும் அவரும் ஒரே ஸ்கூல்ல அப்படி வச்சுக்கலாம். சபரீசன் எங்க ரேடன். இது என்னுடைய குடும்பத்தினுடைய விழா. நண்பர்கள், கலைஞர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய உற்சாகத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு, இதுல எல்லாரும் சொன்ன மாதிரி அண்ணன் பாண்டிய வந்த பிறகு நம்ம எதுவும் நீங்க தம்பிங்களா அண்ணங்களா எங்களையும் கொஞ்சம் போடுங்க, அவ்வளவுதான் ரிக்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கிறேன். இந்த விழாவினுடைய நாயகன் தர்புகா சிவா இப்ப நான் ஒரே ஒரு கேள்விதான் அவர்கிட்ட கேட்கணும். பாரதியார் கவிதைகள்ல அவரே ராகம் எழுதிடுவார். பாரதியார் கவிதைகள்ல அவரே ராகம் எழுதிடுவாரு, தாளமும் அவரே எழுதிடுவார். இந்த பாட்டு, இந்த ராகம், இந்த தாளம்னு போட்டிருப்பார் பாரதியார். அப்படி இசையமைக்கப்பட்டதா இல்ல நீங்க வேற தாளம் வேற ராகத்துல இசையமைச்சிருக்கீங்களா? நீங்க வேற ஒண்ணு பண்ணிருக்கீங்க. ஓ சரி சரி சரி. ஏன்னா பாரதியார் அந்த அளவுக்கு துல்லியமா தான் அவர் கவிதை எழுதுவாரு. பட் அந்த ராகத்துல நீங்க ஒரு தடவை பாடி காட்டணும். அந்த ராகம், அவர் சொன்ன ராகம் என்ன, நான் என்ன ராகத்துல பண்றேன் இல்ல சார், அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அடுத்ததுல எதையாவது ஒன்று செய்யுங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ஆமா, வெற்றி விழாவில்